லைவ் அப்டேட்டு ரஞ்சித் சாரையும் முத்துக்குமரனையும் கோவா கேங் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. அதுவும் ரொம்ப கீழ்த்தரமாக அந்த ரயான் அப்படிங்கிறவன் பேசுகிறான். அந்த டப்பக்கடப்பா அருண் வந்து ரொம்ப மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதாவது ரயான் அப்படிங்கிற கேடுகட்டவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து நம்ம பேசும்போது வாயே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காண்டி அப்படின்னு சொல்லி கேவலமாக சொல்லி வந்து சிரிக்கிறான். அதுக்கு வந்து அவன் என்ன அர்த்தத்தில் சொல்லி சிரிக்கிறான்னா, அவனே ரெட்டை எடுத்து தான் சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு ஜாக்கில் என்ன சொல்லுது அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து வாயை மட்டுமா பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மாதிரியான ஒரு டபுள் மீனிங் பேச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன இது வாயை மட்டும்தான் பார்க்குறானா இல்லை வேறு வாயை மட்டுமா பார்க்குறான் அப்படின்னு சொல்லதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இருக்கையிலே வந்து ஜாக்லின் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேதுங்க. கோவா கேங்க நேற்று வரையும் கொண்டாடினோம். இன்றைக்கி கோவா கேங்க என்னடானா இவ்வளோ எச்சையாக இவ்வளோ கேவலமாக இவ்வளோ கீழ்த்தரமாக போய் வந்து ரயான் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து அருண் முத்துக்குமரன் பேசும்போது வந்து வாயை மட்டும்தான் பார்ப்பான் அப்படிங்கும்போது ஜாக்லின் வந்து வாயை மட்டுமா பார்க்குறான். இது என்ன மாதிரியான பேச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அதுக்கிறப்ப அந்த டப்பக்கடப்பா அருன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ரஞ்சித்தை பாரு, அவர் வந்து இந்த ரேப் சீனில் வந்து பெண்கள் ஆடை அணிஞ்சிருப்பாங்கள்ல அதே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வல்கராக அவ்வளோ தூரம் கொச்சையாக பேசினான். இந்த மாதிரி ரேப் சீனில் இருக்க மாதிரி வந்து இப்போ அந்த சீன்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து ரஞ்சித் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்கிறான். அதுக்கு எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. கோவாக்கங்க இப்போ இவங்க பண்ணுறது பூரா என்ன புள்ளி மாக்கிங்கு ரொம்பவே வந்து வெறுக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப வந்து இதாக பேசியிருக்கான், ரொம்ப மட்டமாக ரொம்ப அசிங்கமாக. இது எப்படின்னு சொல்லியே தெரிய மாட்டுது. இதில் என்னென்னா ஜாக்லினோட பிஹேவியர் வந்து இந்த 2-3 நாளாக ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. இந்த கேங்கில் வந்து இப்போ இவங்க 3 பேர் இருந்தாங்க, சௌந்தர்யா, ஜாக்லின், ரயானு. இப்போ இவங்க கூட வந்து அருணும் சேர்ந்துக்கிட்டு அவன் அதுக்கு மேலே என்ன பண்ணுறான், டப்பா அருண் வந்து அவன் ஒரு பேச்சை வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுறதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் பேசுகிறான். இங்கேயும் அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை பார்த்து அவர் வந்து இந்த மாதிரி இருக்கார், அது ரஞ்சித்தை. ஆனால் இவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லி இருந்தான், நான் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியே பேச மாட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.